வணக்கம் நண்பரே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, ஸோ இந்த வீடியோவோட எண்டில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்வெஸ்டிங்க்கு ஏன் வரணும். ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மணியை ஏர்ன் பண்ண மணியை வந்துட்டு நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இங்கே சேவிங்ஸ்னு வரும்பொழுது ரெண்டு இது இருக்குது. ஓகே, ஒன்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ், இன்னொன்று இன்வெஸ்டிங். ஸோ ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸில் வந்து பேங்க்கில் நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை நம்ம வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது நமக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். இதே இது நம்ம இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம வர்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்ம கொடுக்குற மணியை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கோல்டாக இருக்கட்டும் ஆர் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல ரேட் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை செல் பண்ணுறதோ இல்லை அதை யூஸ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது ரொட்டேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா, அதே இன்வெஸ்டிங் மெத்தடு தான் நம்ம இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணும்பொழுது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்கை நம்ம பை பண்ண போகிறோம். ஸ்டாக் மீன்ஸ் எப்படின்னா ஒரு கம்பெனியோட பங்குகள். ஓகேங்களா, ஸோ பங்கை நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பங்கை நம்ம பை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு பிஎஸ்சி, ஓகேங்களா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நம்ம பை பண்ண முடியும். இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நம்ம பை பண்ணுற பங்குகளை நம்ம வாங்கி நமக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் இந்த பங்குகள் விலை உயரும் பொழுது இந்த பங்கை நம்ம விற்கிறோம். ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்படி ஒரு வருங்காலங்களில் இந்த இடங்கள்லாம் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எப்படி நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டாக ஒரு லேண்டு நம்ம வாங்கி வைக்கிறோமோ அதே போல் ஒரு பங்கை ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சியெல்லாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கம்பெனியோட பங்குகளை நம்ம வாங்க போகிறோம். இந்த கம்பெனியோட பங்குகளை நம்ம வாங்குறதன் மூலமாக அந்த கம்பெனி வருங்காலங்களில் நல்லா வளர்ச்சி அடையும் பொழுது அந்த கம்பெனியோட பங்குகளும் வளரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பெனியோட வளர்ச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்கி வச்சுருந்தோம்னா இந்த கடந்த 10 வருஷங்களில் எப்படி அந்த கம்பெனிஸ் வளர்ந்துச்சோ அதே போல் நம்ம பங்குகளோட விலையும் வளர்ந்துருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பணமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம பங்குகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த கேள்வி வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பெனிஃபிட் நமக்கு இதில் நிறைய கிடைக்கும். ஸோ ஓவர் த பீரியட் நம்ம எவ்வளோ லாங் டேர்ம் நம்ம போகிறோமோ லாங் டேர்ம் போக போக நமக்கு இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது மூலமாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட இதில் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்டு இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பங்குச்சந்தை ரிஸ்க்கானது. ஸோ எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே அளவுக்கு நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடியது இந்த பங்குச்சந்தை. இன்ஃப்ளேஷன்ஸ் மூலியமாக நம்மளோட செலவினங்கள் இன்றைக்கி நிலைமைக்கு நம்மளோட பொருளாதாரத்தில் நம்ம வாங்குகிற பணம் எப்படி நமக்கு செலவினங்களாக மாறிடுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் முக்கியமான ரீசனாக இருக்கும். இந்த விலைவாசி உயர்வு வந்து வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த விலைவாசி உயர்வை நம்ம பீட் பண்ணுறதுக்கு பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த பங்குச்சந்தையில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற பங்குகளோட விலை உயரும் பொழுது இந்த இன்ஃப்ளேஷனை விட இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது மூலமாக ஸோ நம்மளோட வெல்த் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அண்ட் முக்கியமாக இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். பேசிவ் இன்கமில் இங்கே டிவிடெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம், போனஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் நம்ம எந்த ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கிறோமோ அந்த ஸ்டாக் நிறுவனங்கள் அந்த கம்பெனிஸ் வந்து நமக்கு டிவிடெண்ட்ஸ் அண்ட் போனஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதன் மூலியமாக நமக்கு ஒரு லாபம் இருக்கும். ஸோ லாபம் வந்து இதில் என்ன லாபம் அப்படின்னா இன்வெஸ்டிங் மூலமாக என்ன லாபம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு நல்ல வளரக்கூடிய ஒரு ஃபியூச்சர் நல்ல வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அண்டு ஒரு செக்டார்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் பொழுது அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஸோ எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடியது அண்ட் முக்கியமாக பேசிவ் இன்கம் லைக் டிவிடெண்ட்ஸ் அண்ட் போனஸ் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிது. அதே அளவு நமக்கு ரிஸ்க்கு நம்ம கரெக்டாக இதை சரியாக பண்ணலை அப்படின்னா நமக்கு லாஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இதில் அதிகமாக இருக்குது. சரி, இதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு தேவைப்படும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம ஒரு பங்குகளை வாங்கி வைக்க முடியும்.
ஓகேங்களா. ஒரு பங்கை நம்ம வாங்கணும்னு நினைக்கணும்னா நம்ம வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் தேவைப்படும். ஜஸ்ட் அதை நீங்கள் வந்துட்டு அந்த ஜெரோதா, க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதில் இருக்கும். அதை நம்ம பண்ணிட்டாலே நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். சரி, நம்ம வந்து எவ்வளோ மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய 1 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 500 இருந்தால் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை 100 இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பணம் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ 500 வச்சு நம்ம பண்ணலாம், 1000 வச்சு பண்ணலாம். அது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணது. ஸோ நம்மளோட விருப்பம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக எடுத்தோன்னே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டை வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லேர்னிங், அதுக்கப்புறம் தான் ஏர்னிங்ஸ். ஓகேங்களா. எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இருக்குது. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஸோ நல்ல வளர்ந்த கம்பெனி லைக் ரிலையன்ஸு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி நல்ல வளர்ந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு 12% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, அப்புறம் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வந்து வரிசையாக அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து அந்த கம்பெனிஸை வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து உள்ளே வர்றப்போ நீங்கள் கம்மியான ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டிசிஎஸ், ரிலையன்ஸு இந்த மாதிரி ஒரு அதிகமான மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். இதே மாதிரி கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அண்ட் இடிஎஃப்ஸ்லாம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பிகினர்ஸாக இருக்கீங்க, ரிட்டர்ன்ஸ் கம்மியாக கிடைக்கும், ஆனால் ரிஸ்க் வந்து கம்மி. ஸோ இதை விட அதிகமான ரிஸ்க் உள்ள ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தரக்கூடியதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் தெரியாமல் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். அண்டு எஸ்ஐபி இருக்குது. எஸ்ஐபி வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு கம்பெனியை எஸ்ஐபி மாதாந்திரமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நம்ம எஸ்ஐபி பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் எஸ்ஐபி பண்ணுறது மூலமாக நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்மளாம் டேரெக்டாகவே ஒரு கம்பெனிஸை பை பண்ணுறது மூலமாகவும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பிகினராக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ அது என்னென்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். ஏதோ ஒரு ரூமரையோ ஏதோ ஒரு டிப்ஸையோ கேட்டுட்டு நீங்கள் பை பண்ணிடக்கூடாது எந்த ஒரு ஸ்டாக்ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும். ஸோ எதையுமே வந்து நீங்களாக ரிசர்ச் பண்ணாமல் உங்களோட சுய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட பின்விளைவு பெருசாகவே இருக்கும். அதனால் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எமோஷனல் டிசிஷன் எடுக்காதீங்க. அதிகமான பயம் அண்ட் பேராசை இது வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனால் இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணி எமோஷனல் டிசிஷன் எடுக்காமல் ரிசர்ச் பேஸ்டு டிசிஷன் எடுத்து பழகுங்க. பெரும்பாலும் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு மணி கண்ட்ரோல், ஸ்க்ரீனர்ஸு, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை சர்ச் பண்ணுறது, ஸ்டாக்கோட ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்ஸை பார்க்குறது, ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணுறது, ஸ்டாக்கோட டெக்னிக்கல் செக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக இனிஷியலாக நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறது எப்படி, அண்டு ஒரு கம்பெனி எப்படி ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டாக் எப்படி பை பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு தவறான முடிவில் நீங்கள் அதை போய் பை பண்ணி நீங்கள் மணியை லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். டூல்ஸு ரிசோர்ஸை நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிங் பண்ணுறதை நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அண்ட் அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் வந்துட்டு பிஎஸ்எஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும், அண்ட் அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி செக் பண்ணணும், அண்ட் டெக்னிக்கல்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் நமக்கு இந்த பிஎஸ்எஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் டிப்பில் நமக்கு ஒரு ஸ்டாக்கை குயிக்காக அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளோட
ட்ரேடிங் ஸ்கில்லு நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிஎஸ்எஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே வெபினார் லிங்க் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ எவ்ரி வீக் வந்து நாங்கள் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் உங்களோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.